இந்த பொண்ணை நம்ம வீட்டு பொண்ணா நினைச்சா அந்த அம்மா அந்த இன்ஸ்பெக்டர் எழுதிருக்கணும் சார். என் மக அந்த அம்மா எழுதுமா? என்னை இப்படி பண்ணான்னு அந்த பொண்ணு சொல்லட்டும். பாப்பா இப்படி சொல்லக்கூடாது, இதனை மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லிக்கலாம், இது வந்து எஃப்ஐஆருங்கிறது நெட்டில் போட்டுருவாங்க. இந்த அட்வைஸ் யார் சார் சொல்லியிருக்கணும்? எத்தனை பெண்ணுங்களுக்கு வர துணிச்சல் அந்த பொண்ணு வந்து எடுத்துகிட்டு வந்தா சார். அண்ணா யூனிவர்சிட்டிங்க தமிழ்நாட்டில் மானபங்கத்துக்கு உள்ளாகிற, பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிற நூற்றுக்கணக்கான பெண்களுடைய பிரதிநிதியான சார் அந்த பொண்ணு துணிச்சலாக வெளியில் வர்றா. அந்த பொண்ணுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? ஸோ அந்த ஒமிஷன் சொல்கிறேன். இதுக்கு ஸ்டாலின் பொறுப்பா? தார்மீக பொறுப்பு. திமுக தலைவராக நேரடி பொறுப்பு ஸ்டாலினுக்கு தான். ஆமாம், திமுக காரன் தான் சொல்ல மறுத்த ஸ்டாலின் பண்ண தப்பு. இது ஒமிஷன். தார்மீக பொறுப்பை ஸ்டாலின் தான். சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு வகிக்கிற உள்துறை அமைச்சர் ஸ்டாலின் தான் எடுத்துக்கணும். இல்லை, இது களத்தில் நடக்கிறத மறுக்கலை சார். இந்த கள அரசியல் திமுக அதிமுக பாஜகவுக்குள்ளே நடக்குது. அதை மக்கள் பார்த்து ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே ஆளுநர் போடுற லேயர் வந்து இது எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டு ஆளுநருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடக்கக்கூடிய அந்த சண்டை வந்து ரொம்ப பிரதானமான பேசுபொருளா டெல்லி வரைக்கும் ஆகும் பொழுது அப்படிலாம் இதெல்லாம் மறைஞ்சிருமா? இல்லை இதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் மாறாங்களா ஒரு விமர்சனம் வந்துச்சு. அந்த விமர்சனம் ஒன்று. இது வந்து பாஜக வந்து இதை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? நம்ம ஆட்கள் வேற அரசியல் பண்றாங்க, நீங்க இதை பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? இல்லை அப்படி இல்லை, அதனால டைவர்ட் ஆயிருங்கிறதுல அந்த விமர்சனத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, முதல் ட்வீட் யார் தெரியுமா போட்டிருக்கணும்? ட்விட்டரில் இவ்வளோ ஆர்வமாக ஈடுபாட்டோடு இயங்குகிற ஆளுநர் தான் போட்டிருக்கணும். ஏன்னா வேந்தருங்கிற அதிகாரத்தை எவ்ரிடே சுவைச்சவர் அவர். துணைவேந்தர் கூட்டம் போடுறது, பல்கலைக்கழகங்களுக்கு நேரில் போகிறது, ஒருத்தன் லஞ்ச ஒழிப்புத்துறையால் குற்றச்சாட்டுக்கு ஆளானான்னு தெரிஞ்சிருந்தே அவனை காப்பாற்றுறதுக்காகவே அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகிறது. இவ்வளோ சேட்டையும் பண்ண ஆளுநர், தினசரி நடவடிக்கைகளில் தலையிட்ட ஆளுநர். அவர் வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சம்பவம் நடக்குது. எனக்கு கண்ணீர் வருது. நான் வேந்தராக இருக்கிற போது என் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற பல்கலைக்கழகத்தில் என் வீட்டருகே நடந்தது. நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன். அந்த பொண்ணோட வேதனையில் நானும் பங்கெடுக்கிறேன். நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு ரவி சொல்லியிருந்தாருன்னா அவர் காலை தொட்டு நான் கும்பிட்டுருப்பேன். சரிதானா? எங்கேயோ உயர்ந்திருப்பார். அதுக்கு அடுத்த ட்வீட்டு. ஆனாலும் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு முதலமைச்சர் தான், அவரும் பொறுப்பேற்கணும். அரசியல் ரீதியாக கூட ட்வீட்டை போட்டோம், முதலமைச்சரும் வைக்கப்பட்டிருப்பார். 2 பேருமே தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிச்சாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். 2 பேரும் அந்த ட்வீட்டை வெளியிட்டிருந்தாங்கன்னா இது இவ்வளோ பெரிய அரசியல் விவகாரமாகவே ஆயிருக்காது. நிச்சயமாக ஆயிருக்காது சார். திமுக எதிர்க்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. அத்தனை கட்சிகளும் அரசியலுக்கு தான் பண்ணாங்க. அண்ணா திமுக தொடங்கி பாட்டாளி மக்கள் கட்சி வரைக்கும் நான் சொல்லுவேன். கோர்ட்டு சரியான நேரத்தில் ஒரு நெக்கு பிடிச்சா விளம்பரத்துக்கு பண்ணாதீங்கன்னாங்க. என்ன நடவடிக்கை எடுக்கலை? நடவடிக்கை தான் எடுத்தாங்களே சார். அவனை கைது பண்ணாங்க, குண்டாஸில் போட்டாங்க, மறுக்கலை. அவங்க வேலையை சரியாக செஞ்சாங்களான்னா செய்யலைன்னு சொல்லுவேன் நான். முதலமைச்சரும் தவிர்த்தார், ஆளுநரும் தவிர்த்தார், அரசியல் கட்சிகளும் சுயநலம் கலந்த அரசியலை செஞ்சு, எதிர்கட்சிகளுக்கே ஒரு அரசியல் சுயநலம் கலந்த அரசியலை பண்ணாங்கன்னு சொன்னாங்க.